ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மீஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். சரிடா, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஹீஸ் மை செகண்ட் ஒய்ஃப் சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த டைட்டிலோட நேம் ட்ரங்கன் பேபி கேர்ள். ஓகேவா? யூ ஆர் நாட் மை சிஸ்டர், ட்ரங்கன் பேபி கேர்ள். ஓகேவா? டைட்டில்லேருந்தே புரியும், யூ ஆர் நாட் மை சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து ஜிமினோட சிஸ்டர் தான். என்னக்கா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களா? தயவுசெய்து கேட்காதீங்க. எப்பவுமே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பேன். ஓகேவா? என்னை நம்பி நீங்கள் உள்ளே வரலாம். அண்ட் இதில் தான் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க நிறையா பேர். சீசன் 1ல் ஒயன் ரொம்பவே பாவம், ஒயன் கேரக்டர் ரொம்பவே பாவம், ஜிமினுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதில் பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் ஜிமினுக்கு. அண்ட் ஜிமினோட ஃபேன்ஸ்க்கு வச்சுக்க வேணாம். ஏன்னா ஒயனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஜிமினுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வேண்டும்னு ஏனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இதில் லிட்டில் பனிஷ்மெண்ட் ஜிமினுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் யாருமே கோச்சிக்க வேணாம். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டில் ரிக்வஸ்ட், தயவுசெய்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்கவும் செய்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மை வியூவர்ஸ், மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாருமே ஓவரால் வந்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு ஹெட்ஃபோன் மாஸ்டராக தயவுசெய்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. அண்ட் வந்து வார்னிங். ஓகேவா? ஓகேடா, சரி வாங்க இப்போ ஒரு இன்ட்ரூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமின் உங்களுடைய அண்ணே. ஓகேவா? நீங்கள் வந்து ஜிமினுக்கு சிஸ்டர், தங்கச்சி. ஓகேவா? ட்விஸ்ட்டு கொடுப்பேன், ஆனால் கவலைப்படாதீங்க, தங்கச்சி. ஓகேவா? உங்களுக்கு அண்ணி இருக்குது. ஜிமினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜிமினோட ஒய்ஃப் நேம் வந்து மது. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒன்று பையன், ஒன்று பொண்ணு. ரெண்டுமே வந்து ட்வின்ஸு. பையன் பேர் ஜெயந்த், பொண்ணு பேர் வைஷு. ஓகேவாடா? சரி, ஓகே. இந்த ஒரு இன்ட்ரு போதும், இதுக்கு இந்த ஸ்டோரிக்கு இந்த ஒரு இன்ட்ரு போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் வந்து பின்னாடி வாய்ஸ் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க. என்னோடய வாய்ஸ் மட்டும் கேளுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து சளி பிடிச்சிருக்கு, கோல்டு. என் வாய்ஸுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். நானுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பூட்டிட்டு தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே வந்துட்டு வெளியே வந்து ஓவரால் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வேறு வழி தெரியல, இதில் தான் உட்காந்து ரெக்கார்டும் பண்ணி ஆகணும். அதனால் நானுமே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பின்னாடி வாய்ஸ் எதுவும் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்னோடய வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். ஓகேவாடா? ஒயான் 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 என்ன விஜய்? ஒயான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நீ சொல்லியிருந்த, நான் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். நீ சொல்லியிருந்த படித்து முடிப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோன்னு நீ சொல்லியிருந்த. இப்போ நம்ம படிப்பும் முடிஞ்சிச்சு, எக்ஸாமும் முடிஞ்சிச்சு, அண்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ நீ ஊருக்கு கிளம்ப போகிற. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஒயான், ஐ லவ் யூ. ஓ விஜய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது? எனக்கு இந்த லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, புரிஞ்சுக்கோ. ஏன் 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 நான் ஆல்ரெடி ஒரு ஆளை விரும்புகிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், ஏற்கனவே ஒருத்தவரை நான் விரும்புகிறேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என் ரூட்டில் கொஞ்சம் வராமல் இருக்கியா விஜய்? புரிஞ்சுக்கோ, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அண்ட் பிக் ஃப்ரெண்டு. ஓகேவா? நீ எப்பயுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் வந்து உடனே என்னால் லவ் பண்ண முடியாது, என்னை புரிஞ்சுக்கோ. ஒயன் ப்ளீஸ் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்லை, நிறைய யோசித்தாலும் நான் வந்து ஒருத்தர் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். அவரை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை நீ புரிஞ்சுக்கோ விஜய். இந்த ஒரு விஷயத்தால் நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு அவர் மேலே தான் லவ் இருக்குது. சரி ஒயன், ஓகே. உன்னை நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல, அந்த பர்சனோட நேம் என்கிட்ட சொல்ல முடியுமா? தாராளமாக. அவருடைய நேம் ரிஷியா? ஆமாம், அவர் எங்கள் ஊர் தான். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு. அவரை நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே விரும்பிகிட்ருக்கேன். ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணா கிட்டே போய் சொன்னேன்,
நான் ரிஷியை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் தான் சொன்னார், நீ படிப்பை நல்லா படித்து முடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஷி வீட்டில் போய் பேசலாம், நீ படித்து முடித்தோடனே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா ஜிமின் தான் பேசி இங்கே வந்து எனக்கு படிக்கவே அனுப்பிவிட்டாரு இந்த ஊருக்கு. நான் அதனால தான் இந்த ஊருக்குமே வந்தேன். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் விஜய், என்னை புரிஞ்சுக்கோ. நான் ஆல்ரெடி ஒரு ஆள் மேலே ஒரு 7 இயர்ஸாகவே வந்து ஃபாலில் இருக்கேன். நீ புரிஞ்சுக்கிருவேன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸாக ஃபாலில் இருக்கியா? ஆமாம், நான் 10th படிக்கும் போதுலேருந்தே அவங்க மேலே ஃபாலில் இருக்கேன். இருந்தாலுமே நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் படிச்சிட்ருக்கேன்றனால எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு நினச்சேன். அதனால் நான் ஸ்கூல் முடித்தோடனே எங்கள் அண்ணா கிட்டே போய் சொன்னேன். எங்கள் அண்ணா கிட்டே சொன்னும் போது எங்கள் அண்ணா சொன்னது இதுதான், நீ படித்து முடி, டோட்டலாக படித்து முடி, நீ படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க வீட்டில் போய் பேசி உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா அங்கே இருந்தால் நான் சரியாக படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை இந்த ஊருக்கே அனுப்பி விட்டாரு. நானுமே இப்போ வந்துட்டு நல்லாவே படித்து முடிச்சுட்டேன், பாஸும் ஆகிட்டேன். இனி அவ்வளோதான், இனி ஊருக்கு போனோன்னே ரிஷிக்கிட்ட பேசி என்னை கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க ரிஷிக்கு. ஸோ நீ கோச்சிக்காத விஜய் ப்ளீஸ். சரி ஓயன், நீ எங்கே இருந்தாலும் நல்லாரு, அது போதும். ஏய், இப்போலாம் சேடாலாம் வசனம் பேசாத ஓகேவா? எப்பயுமே ஹாப்பியாக இரு ஓகேவா? உனக்கான ஒரு பொண்ணு உன்னை தேடி வரும் விஜய், நீ ஃபீல் பண்ணாத ஓகேவா? சரி ஓயன், சரி, கேரி ஆன் அண்ட் மூவ் ஆன். ஓகே, யூ ஆர் மூவ் ஆன் விஜய் ஓகேவா? நீ வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகு ஓகேவா? ஓகே ஓயன், சரி ஓகே. நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு போகிறேன், போயிட்டு அங்கேருந்து பேக்கேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்பணும். பாய் பாய் விஜய், குட் பாய். சரி ஓயன், அப்போக்கப்போ எனக்கு ஃபோன் அடித்து பேசிட்டே இரு ஓகேவா? வந்துட்டு நீ ரிஷியை கல்யாணம் முடித்தாலும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாவது பேசு ஓகேவா? ஓகே, அதெல்லாம் வந்து நான் பேசுவேன், நீ வந்து கவலையப்படாத ஓகேவா? அப்படியே நீங்களுமே விஜய்கிட்ட பேசிவிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சரிடி, சரி ஓகே, நான் எங்கள் ஊருக்கு கிளம்புறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப பாய். அண்ட் வந்துட்டு எல்லோரும் என்கிட்ட டச்சிலே இருங்க, காண்டாக்ட்லேயே இருங்க, அப்போக்கப்போக்கி ஃபோன் அடித்து பேசுங்கடி. நான் உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எப்போயுமே என் கூட காண்டாக்ட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீலிங்ஸில் இருக்காங்க. அப்படியே எல்லாருமே பிரிய போகிறீங்க, காலேஜ் முடிஞ்சிச்சு, அப்படியே அவ்வளோதான், ஆளாளுக்கு எல்லாருமே பிரிய போகிறீங்க. அப்படியே இந்த 4 இயர்ஸ் காலேஜை நினச்சி அப்படியே எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒன்றா சுற்றுனது அண்ட் ஹாஸ்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கேர்ள்ஸ் கூட, இந்த மாதிரி எல்லாமே நினச்சி ஓவரால் ஃபீலில் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக நிற்கிறீங்க, அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு கிளம்புறீங்க. சரிடி, சரி நான் கிளம்புறேன், அப்போக்கி ஃபோன் அடித்து பேசுங்க எல்லோரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளில வரீங்க. அப்படியே உங்கள் வார்டன் மேம் அப்படியே கட்டுப்பிடிச்சி எல்லோரும் அழுகுறீங்க. போயிட்டு வரோம் மேடம், நீங்கள் இத்தனை நாள் எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க, எங்கள் மேலே ரொம்ப ஒரு அம்மாமே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறீங்க. எப்படியே அங்கே வந்துட்டு அவங்க வார்டன் மேமும் உங்களை விட்டு பிரிய முடியாமல் அவ்வளோதான், இனிமேல் காலேஜ் முடிஞ்சிச்சு, உங்கள் லைஃப்பில் சேஃபாக மூவ் ஆனவங்க, நீங்கள் பொண்ணு, ஸோ எப்பயுமே வந்து சேஃபாக இருக்கணும் அண்ட் வந்துட்டு எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும் அண்ட் வந்துட்டு எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வார்டன் மேம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்களுமே எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க. அப்படியே எல்லாருமே ஹாஸ்டலில் விட்டு வெளில வந்துட்டு அப்படியே எல்லாருமே ஒன்றா வந்துட்டு ஜங்ஷனுக்கு தான் வர்றீங்க, ஜங்ஷன்லேருந்து தான் பிரிவீங்க. நான் அவங்கவுங்க ஊருக்கு போகணும்ல, அதனால் எல்லாருமே ஜங்ஷனுக்கு தான் வரீங்க. இப்போ ஜங்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் ஒன்றா தான் இருக்கீங்க. டிக்கெட் எடுத்து முடிச்சோடனே எல்லாருமே பிரிஞ்சிட்டிங்க. நான் வேறு வந்து பிளாட்ஃபார்ம், அதனால் வந்துட்டு எல்லாருமே பிரிஞ்சிட்டிங்க. இப்போ ட்ரெயின் வருது, அப்படியே நீங்கள் ட்ரெயினில் ஏறுறீங்க, அப்படியே ஜன்னல் சீட்டில் உட்காடுறீங்க. அப்போ வந்து அப்பயுமே உங்கள் காலேஜில் நடந்து எல்லாத்தையுமே அப்படியே நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிய முடியாமல் அப்படியே நீங்களுமே வந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரிஷியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே, ரிஷியை பார்க்க போகிறோம், ரிஷிக்கிட்ட பேச போகிறோம், அண்ணா நம்ம ரிஷிக்கும் எனக்கும் பேசி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல்னஸில் நீங்கள் அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகி அப்படியே அந்த ஜன்னல் காற்று, அந்த விண்டோஸோட காற்று அப்படியே உங்கள் ஃபேஸில் அடிக்க, உங்கள் ஹேர்லாம் பறக்க அப்படியே ஒரு ஃபீலிங்ஸில் இருந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் நிற்கிது,
அப்படியே நீங்களும் எந்திரிச்சு உங்கள் ப்ரீஃப் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி நீங்கள் வீட்டுக்குமே வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஜெயந்தும் வயசும் தான் வேகமாக வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. நீங்களுமே ஜெயந்தை ஒரு கையிலையும் வயசு ஒரு கையிலையும் தூக்கி வச்சுருக்கீங்க. தூக்கி வச்சுட்டு ஆன்ட்டி ரொம்பவே மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸில் தான் ஃபுல்லாமே பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்திருக்க மாட்டீங்க. 4 இயர்ஸாக ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த வீடியோ காலில் தான் எல்லாருமே பேசிக்கிட்டும் இருந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உங்கள் அண்ணி உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கியா ஓயன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் நல்லா இருக்கேன் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜெயந்த் தான் ஆன்ட்டி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா. ஆன்ட்டி ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் உங்கள்கிட்ட டெய்லியும் வீடியோ கால் பேசுவேல, உங்கள் ஃபேஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்த் கேட்குறியா. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் பேக்கில் இருந்து ஒரு சாக்லேட்டு டப்பா எடுக்கிறீங்க. எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வயசுக்கு கொடுக்குறீங்க. வயசுக்கு கொடுத்தோன்னே ஜெயந்துக்கு கோவம் வந்துச்சு. அவளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்த் கேட்குறியா. வயசு உன்னோட சின்ன பொண்ணு. என்னோட சின்ன பொண்ணுல, அவளுக்கு என் வயசு தான். டேய் உன்னோட 1 மணி நேரம் சின்ன பொண்ணுடாவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வயசுக்கு கொடுக்குறீங்க. இன்னும் எல்லாரும் அவன் மேலேயும் பாசமாக இருக்கீங்க, என் மேலே யாருமே பாசமாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜெயந்த் அழுகுறியான். அழுதோடனே அவனுக்கு வந்துட்டு ஒரு இந்த ஃபுல் டோசர்லேயே வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும்ல, அதை எடுத்து அவன் கையில் கொடுக்குறீங்க. பாரு அவள் பொண்ணு, அவள் இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸ் அண்ட் பொம்மைகளை தான் விரும்புவாள். சரி நீ பையன், உனக்கு வந்து இந்த கார் ஐட்டம்ஸ் தானே பிடிக்கும், அப்போ தனித்தனியாக தானே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னோன்னே ஆமாம் ஆன்ட்டி ஆமான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் அம்மாட்ட உங்கள் ப்ரெஷரை தான் கேட்குறீங்க, அதாவது ஜிமினை தான் கேட்குறீங்க. ஜிமின் அண்ணா எங்கே? அவன் ரூமில் தாம்மா இருக்கான், போய் பாரு. நான் உனக்கு நல்லா சமைக்கிறேன். என் பிள்ளை கேண்டீன்லேயும் சாப்பிட்டு எப்படி மெலிஞ்சு போயிருக்கா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சுருவோன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எதனாலும் செய்யுங்க, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜெயந்தியும் வயசையும் கீழே இறக்கி விட்டு நீங்கள் விளாண்டுட்டுருங்க, இதை வரேன்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் ஜிமின் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய்ட்டு ஹக் பண்ணுறீங்க. அவருமே உங்களை வந்து லைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இருக்கேன் ஓயன். சரி உன் படிப்பெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? படிப்பெல்லாம் நல்லா போச்சு, படிச்சுமே முடிச்சிட்டேன் அண்ட் நான் வந்து பாஸும் ஆகிட்டேன், டிகிரியும் வாங்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அண்ணா? நெக்ஸ்ட்டு ரிஷி. சரிம்மா, நான் அவங்க வீட்டில் பேசுகிறேன், ஓகேவா? ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ சொல்லுங்கள் ரிஷி. ஏன் நீ எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ தான் ஊருக்கு வந்தேன், வீட்டில் தான் இருக்கேன். ஓ வீட்டுக்கு வந்துட்டியா, ரொம்ப நல்ல விஷயம். நான் உங்ககிட்ட தனியாக மீட் பண்ணி பேசணுமே, பேசலாமா? பேசலாம் ரிஷி. இந்தா உடனே உங்கள் வீட்டுக்கு வரேன். இல்லை வீட்டுக்கெலாம் வர வேணாம், ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசலாமா? ஹோட்டல்லையா? ஓகே ரிஷி, இந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் வந்துடுறேன். ஓகே ஓயன், நான் அனுப்புகிறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் அண்ணா கிட்ட, அண்ணா ரிஷி என்னைய மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா? இங்கே பாரு, இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க, நீ ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இது எதுக்கு இப்போ மீட் பண்ணிக்கிட்டு? நான் வேணால் அவங்க வீட்டில் பேசினதுக்கப்புறம் நீங்கள் தனியாக மீட் பண்ணி பேசிக்கோங்க, இப்போ பேசினா சரிப்பட்டு வராது ஓயான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லைண்ணா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நான் 7 இயர்ஸாக வர விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் 4 இயர்ஸாக என்னை அங்கே அனுப்பி விட்டீங்க. நான் ரிஷியை இது வரைக்கும் ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கேன், ரிஷி கூட அவ்வளோதான். 4 இயர்ஸாக வர நான் பார்க்க கூட இல்லை, வீடியோ கால் கூட பேசலை. பார்க்கணும் போல் இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. சரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கடி போகிறேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வெளில போகிறேம்மா, வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறேன். சாப்பிட்டு போடி நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் சாப்பிடாம கூட நீங்கள் வெளில போயிட்டுருக்கீங்க. நீங்களுமே போயிட்டீங்க.
இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து ரிஷியோட பேரண்ட்ஸ்க்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்களை வந்து மீட் பண்ணி நேரில் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமின் கட் பண்ணிடுறாரு. உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கிட்ட நீங்கள் தான் அப்படியே ரிஷியை போய் மீட் பண்ணுறீங்க. ரிஷியை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. ரிஷி கூட ஒரு பொண்ணு இருக்குது. ரிஷி இது யார்? ஒயன் அது வந்து ஒயன் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ரிஷி சொல்கிறீங்க நீங்கள்? அது வந்து ஒரு ஆக்சிடெண்டலாக எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒயன். இதை சொல்கிறதுக்கு தான் உன்னை நான் தனியாக மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் ரிஷி ஏன்? அது வந்து இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஒரு அனாதை ஒயன். இவளை நிறைய பேர் சேர்ந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவளுக்கு ஒரு சேஃப்டிக்காண்டி நானே இவளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். ஸோ நீ கோச்சுக்காத ஒயன், என்னைய மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிஷி சொல்கிறாரு. அவ்வளோதான், எனக்கு ஓவராகவே ஃபீலிங் ஆயிடுச்சு. நீங்கள் ரிஷி சட்டையை போட்டு அப்படியே அவரை உழுக்குறீங்க. இதுக்கு எனக்கு துரோகம் பண்ணீங்க. இத்தனை நாள் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. இத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நல்ல விதமாக தானே பேசுனீங்க. இப்போ ஏன் எனக்கு இப்படிலாம் ஒரு துரோகத்தை பண்ணீங்க? இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு கூட என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை ரிஷி. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் ஏன் பொறுத்தாலும் எல்லோரும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் என்னை ஹர்ட் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல. என் வாழ்க்கையில் விளாட்றது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி ஷர்ட்டை போட்டு அவரை உழுக்குறீங்க. அவர் வீம்புக்குனே பண்ணலை. இதெல்லாம் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்தது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு ஒயன், மன்னிச்சிரு. பாரு, இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கோ. உனக்கு எல்லாருமே இருக்காங்க ஒயன். உனக்கு அம்மா, அண்ணே, அப்பா, உங்கள் பாட்டி எல்லாருமே உனக்கு இருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. பட் இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை. ஒரு பொண்ணோட இடத்துலேருந்து நீ யோசி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிஷி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அவர் சட்டையிலேருந்து கையை எடுத்துகிட்டு நீங்கள் அழுகுறீங்க. நீ இப்படி ஏமாத்திட்டேல நீ நான் 7 இயர்ஸாக உன்னைய மட்டும் நினச்சிக்கிட்டு அங்கே நான் ஹாஸ்டலில் படிச்சிட்ருக்கேன். என்கிட்ட எவ்வளோ நல்ல விதமாக நீ பேசின. அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லலைல. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல. இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், உங்ககிட்ட சொல்ல நான் இதை சொன்னேன்னா நீ வந்து என்ன பண்ணுவ? அப்படியே படிப்புலேருந்து அப்செட் ஆயிடுவ. உன் மைண்ட் அப்செட் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு படிப்பில் வந்துட்டு சரியாக கவனம் செலுத்த மாட்ட. அப்புறம் நீ வந்துட்டு ஃபெயில் ஆயிடுவ. பாவம் உங்கள் அண்ணே என்னால் வந்துட்டு உன்னைய அங்கே அனுப்பி வச்சு நல்லா படிக்க வச்சாரு. அவருக்காவது நீ வந்து பெருமை சேர்த்து கொடுக்கணும்ல. அதுக்காண்டி மட்டும்தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிஷி சொல்கிறாரு. தயவுசெய்து என் மூஞ்சிலே முழிக்காத, என் கண்ணு முன்னாடியே நீ நிற்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிஷியை தள்ளி விட்டு நீங்கள் கோவமாக வெளில வரீங்க. அப்படியே அழுதுகிட்டே நடந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்படியே உங்களுக்கு தலைலாம் வலிக்குது. ரொம்பவே தலை கின்னுன்னு இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே நடந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு கிளப்புக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அங்கே நல்லா ட்ரிங்க் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த எமோஷ்னலை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பெயினாக இருக்குது. அதனால் ஒரு பார்க்கில் போயிட்டு நீங்கள் சரியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை தான் தேடிகிட்டு இருக்காங்க. என்னடா அந்த போன பொண்ணு இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கிட்டு ரிஷியை தானே பார்க்க போகிறேன்ட்டு போனான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் அண்ணன் வந்து ஜிமின் வந்துட்டு ரிஷிக்கு தான் கால் பண்ணுறாரு. ரிஷிக்கு கால் பண்ணால் அவள் அப்பயே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஒன்றுமே புரியலை ஜிமினுக்குனா என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நேராக ரிஷியோட வீட்டுக்கே போயிட்டு கேட்டோன்னே ரிஷி நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்னோன்னே ரிஷியை அடிச்சிட்டாரு. என் தங்கச்சி வாழ்க்கையில் விளாட்றது உனக்கு என்ன விளாட்டா போச்சா? என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல. உனக்கு ஆப்போசிட் வீட்டில் தானே இருக்கேன். ஒரு வார்த்தை இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவளை நான் எப்படி மைண்டு சேஞ்ச் பண்ண வைக்கணுமோ அப்படி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அவகிட்டே போய் சொல்லிட்டு அவள் இப்போ எங்கே போனானே தெரில. அவள் மட்டும் கிடைக்கல உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு
சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ரிஷியை மிரட்டிட்டு வேகமாக எல்லாருமே உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. அம்மனா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் தேடுறாங்க, அவங்க அண்ணி ஒரு பக்கம் தேடுறாங்க. அப்படியே எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. உங்கள் ஃபோனுமே வந்துட்டு எடுக்கவே மாட்டேறீங்க. எல்லாருமே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை வந்து இப்போ எடுக்கவே மாட்டேறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் லொக்கேஷன் ஆனில் தானே இருக்கும். அதாவது வந்துட்டு ரிஷி உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாரு. அந்த லொக்கேஷனை பார்த்து தான் அந்த இடத்துக்குமே போயிருப்பீங்க. ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணி தானே வச்சுருப்பீங்க. அப்போ வந்து ஜிம்மினுக்கு அது ஞாபகம் வருது. லொக்கேஷனை பற்றி பேசினாலே கண்டிப்பாக லொக்கேஷன் ஆனில் தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து லொக்கேஷன் எடுத்து பார்த்துட்ருக்குவார். அப்போ வந்து நீங்கள் கிளப்பில் அதாவது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு தெரியுதா, அந்த இடத்துக்கு வராரு. அது வந்து பார். அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து குடிச்சிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு தான் இருப்பீங்கன்னு நேராகவே இப்போ வந்து ஜிம்மின் உள்ளே தான் வராரு. வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சரியாக குடிச்சிட்ருக்கீங்க. இந்த ஜிம்மின் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. அண்ணா அண்ணா ரிஷி ரிஷி பரவாயில்ல, எனக்கு எல்லாமே தெரியும். வா வீட்டுக்கு போகலாம். அண்ணா ரிஷி ஏன் அண்ணா இப்படி பண்ணார்? என் வாழ்க்கையில் ஏன் அண்ணா இப்படிலாம் நடக்குது சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஜிம்மினால் அவங்கள சமாதானப்படுத்த முடியல. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள். ரிஷி ஏன் என்னை விட்டுட்டு போனார்? நான் அழகா இல்லையாண்ணா? நான் பொருத்தமாக இருக்க மாட்டேன்னா ரிஷிக்கு? ஏண்ணா ஏன் ரிஷிக்கு என்னை பிடிக்கல? சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணவே முடியல. இப்போது அங்கே ஓவராக ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கையில் இந்த ட்ரிங்கை பிடுங்கி ஐயோ ஓவராக குடிக்காத வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு புரியுது, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசலான்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க. ட்ரிங்கை வாங்கி அவர் வாயிலையும் ஊற்றி விட்றீங்க. அவர் குடிக்கவே மாட்டுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவருக்கு வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு வாயில் ஊற்றி விட்டுட்ருக்கீங்க. நான் குடிங்கண்ணா, நான் ரொம்ப ஃபீலில் இருக்கேண்ணா, நீங்களும் குடிங்கண்ணான்னு சொல்லிட்டு அவர் வாயில் ஊற்றி விட்டுட்டே இருக்கீங்க. அவருக்கு முன்ன குடிச்சே பழக்கம் கிடையாது. உங்களுக்குமே வந்து குடிச்சு பழக்கம் கிடையாது. உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குன்றனால தான் இப்படி குடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கும் குடிச்சு பழக்கம் கிடையாது. அவருக்குமே வந்து வாயில் ஊற்றி விட்டுட்ருக்கீங்க. 2 பேருமே சரியாக குடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் ஊற்றி விட்டுட்டே இருக்கீங்க. அவரால் அதை தடுக்கவும் முடியல. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பெயினில் அவருக்கு வாயில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் ஊற்றி விட்டுட்ருக்கீங்க. 2 பேருமே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கீங்க. இப்போது அவ்வளோதான். அவங்களுக்குமே குடிச்சு பழக்கம் கிடையாது. ஜிம்மினுக்குமே வந்து குடிச்சு பழக்கம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்படியே 2 பேர்த்துக்கும் ஓவராக வந்துட்டு ஒரு மாதிரி பிளர்ராக எல்லாமே தெரியுது. 2 பேருமே ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க. அப்படியே அந்த பார்லேயே ஒரு ரூம் வந்துட்டு ஜிம்மின் புக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். ரொம்பவே வந்துட்டு தலை சுற்றுது. அப்படியே ஜிம்மின் மேலேயே மயங்கி விழுந்துடுறீங்க. ஜிம்மின் வந்து பையன்றனால அவருக்கு கொஞ்சம் வந்து தெளிவாக தான் இருக்கார். அதனால் வந்துட்டு அவர் அப்படியே வந்து உங்களை கார்லேயே ஒரு ரூம் புக் பண்ணி அந்த ரூமில் தான் அவங்கள படுக்கவும் போடுறாரு. இப்போ அவராலையுமே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்குமே போக முடியாது. ஏன்னா அவருமே ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அப்படியே அவருமே அவங்க பக்கத்தில் படுத்துடுறாரு. அப்படியே தூங்கிடுறீங்க 2 பேருமே. இப்போ நைட்டு நீங்கள் பாய் தூக்கத்துலேயே அவர் மேலே ஹேண்டை தூக்கி போடுறீங்க. அவருக்கு ஹேண்டை தூக்கி போட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களை விட்டு ரிமூவ் ஆகி அங்கிட்டு தள்ளி படுக்கிறாரு. இருந்தாலுமே அவருமே ட்ரிங்கில் தானே இருக்கார். நீங்கள் உங்கள் லெக்கை தூக்கி அவர் மேலே போடுறீங்க. உங்கள் லெக்கை எடுத்து விட்றாரு. அந்த தூக்கத்துலேயே லெக்கை எடுத்து விட்றாரு. இருந்தாலுமே வந்துட்டு 2 பேருமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஃபுல்லாக அவங்கள விட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலுமே நீங்கள் தூக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹேண்டு அண்டு லெக்கை தூக்கி அவர் மேலே போட்டுட்ருக்கீங்க. அவர் எடுத்து விட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே தூக்கத்தில் உங்கள் பக்கம் திரும்பி படுக்கிறாரு. அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி படுக்கும்போது அவர் உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். உங்கள் லிப்புக்கும் அவருடைய லிப்புக்கும் கொஞ்சம் கூட கேப்பில்ல. ரெண்டுமே லைட்டாக ஒரு சீட் இருக்குது. அப்படியே அவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அப்படியே உங்களோட ரொம்ப க்ளோஸாகவே இருக்கார். அவர் அந்த ட்ரங்க்கில் உங்களை க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல் அவரால் சொல்லவே முடியலை. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார் மனுஷன். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக வந்து லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. திருப்பியுமே நீங்கள் ரொம்பவே ட்ரங்கில் நல்லாவே தூங்கிட்டுருக்கீங்க. அவருக்கு வந்து அந்த கிஸ் பண்ணது அப்படியே வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. திருப்பியுமே அவங்க பக்கம் திரும்புகிறாரு. அப்படியே உங்கள் கிட்டே வராரு. திருப்பியும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் கிஸ் பண்ணிட்டு திருப்பியுமே அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. அவருக்கு அந்த கிஸ்ஸு ரொம்பவே மெல்ட்டிங்காக போயிட்டுருக்கு. அப்படியே திருப்பியும்
உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. இப்போ வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து பிரேக் பண்ணல. சொல்ல கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் தூக்கத்தில் அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி புலம்புறீங்க. ரிஷி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவர் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ரிஷின்ற நேமை கேட்டோன்னே அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அப்படியே அவர் உங்களை விட்டு ரிமூவ் ஆகுறாரு. நீங்கள் அவரை ரிமூவ் ஆகுறாரு. நீங்கள் அவரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ரிஷின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அவருக்கு ஓவராகவே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வந்து ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல ஒரு பிளாக் கலரில் இந்த மாதிரி தானே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே ஒரு கோட் மாதிரி தான் வரும். உள்ளே வந்துட்டு இந்த ஸ்கர்ட் மாதிரி தான் வரும். அப்படியே அந்த கோட்டை அவர் கழட்டுறாரு. கழட்டிட்டு இப்போ உங்கள் நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணி அப்படியே ஃபைட் பண்ணுறாரு. நீங்கள் இப்போது மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டேடி டேடி அந்த போதையிலையே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் மூவ் ஆன் பண்ணுறீங்க டேடி. ஆனால் வந்து இது ஜிமின் தான் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டேடி 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 அப்படின்னு நீங்கள் இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. அவருக்கு அவ்வளோதான் ப்ளஸ்ஸை தாங்க முடில. இப்போது அவர் வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் தான் பனியன் போட்டிருக்காரு. அது அப்படியே வந்துட்டு கழட்டி தூக்கி எறிகிறாரு. அவருடைய பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய பாக்ஸரை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு தான் அவருக்கு அவர் மேலே ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து போதிலே டேடி 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 இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு அவர் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணி அப்படியே உங்கள் லிப்புக்கு வந்து இப்போ கிஸ் பண்ணி பைட் பண்ணி எடுக்கிறாரு. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. டேடி 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 அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை பேக்கில் அதாவது உங்கள் பேக் முதுகை பார்த்த மாதிரி உங்களை அப்படியே பேக்கு திருப்பி படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு உங்களோட பேக் இயரை வந்து அப்படியே வந்து அவர் ஃபைட் பண்ணுறாரு. உங்களுக்கு அது வலிக்குது. நீங்கள் வந்து பில்லோ அதாவது தலைவாணியை வந்துட்டு நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க. இப்போது உங்கள் அவர் ஹேண்டை ஓவராகவே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே பேக்கில் இருந்த மாதிரியே இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு மூச்சு முட்டுது. டேடி 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 இப்படின்னே சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே அவர் இப்போது உங்களை ஃப்ரெண்டு திருப்பிட்டு அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே இப்போது ஜஸ்ட் பாட்டமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு அந்த நிப்பிள்ஸை அப்படியே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. சக் பண்ணல, ஃபைட் பண்ணுறாரு. அப்படியே ஃபைட் பண்ணி எடுக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது, சரியாக வலிக்குது. அப்படியே ஃபைட் பண்ணி எடுக்கிறாரு. அங்கே பூராமே அவருடைய லிப்ஸ் மார்க்கு தான் இருக்குது. உங்கள் உடம்பு பூராமே அவருடைய லிப்ஸ் மார்க்கு தான் இருக்குது. அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்கள் பாடி பூரா லிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்கள் ஹேண்டு, உங்கள் ஜஸ்ட்டு, உங்கள் ஸ்டொமக்கு, உங்கள் ஹிப்பு, உங்கள் லெக்கு, உங்கள் ஃபுட்டு எல்லாத்தையும் லிக் பண்ணி எடுக்கிறாரு. அவர் லிக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே உங்களுடைய லிப்பை நீங்கள் கடிச்சிட்ருக்கீங்க. இப்போது வந்துட்டு அவர் அப்படியே உங்களை அதாவது வந்துட்டு அவர் உங்களுடைய லெக்கெல்லாம் லிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவருடைய லேப்பில் உங்களை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்ச மாதிரி இப்போ உங்களுக்கு லிப்பில் ரொம்பவே ஹார்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிஸ் ஓவர் லோடிங்கில் போயிட்டுருக்கு. அப்படியே ஓவர் லோடிங்கில் கிஸ் போயிட்டுருக்கு. அப்படியே உங்கள் நெக்கில் அவர் லேப்பில் உட்கார வச்ச மாதிரியே நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அவரோட லேப்பில் உட்கார வச்ச மாதிரியே உங்கள் ஜஸ்ட்டு கிட்டே போயிட்டு நிப்பிள்ஸை சக் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சக் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட ஹெட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் நிப்பிள்ஸுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ண அவருக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ அவங்க ஜஸ்ட்டை வந்து
ஃபுல்லாக அவரோட மவுத்துக்குள்ளே விட்டு வந்து இப்போ சக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களை வந்துட்டு பெட்டில் படுக்க போட்டு இப்போ அவ்வளோதான். அவர் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் டடி 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹார்டாக. ஓவர் லோடிங்லாம் உங்கள் 2 பேத்துக்கும் மேக்கப் செஷன் போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சரியான மேக்கப் செஷன் போய்கிட்டே இருக்குது. அவரும் வந்துட்டு விடுறமையே தெரில. ஏன்னா இதெல்லாம் 2 பேருமே ட்ரங்க்கில் தான் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரிங்க்கு. ஏன்னா வந்து 2 பேத்துக்குமே குடிச்சு பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கீங்க. 2 பேத்துக்குமே குடிச்சு பழக்கம் இல்லை. அதனால் அந்த ட்ரங்க்கு வந்து ஓவராகவே உங்களுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கு. அப்படியே வந்துட்டு 2 பேருமே தங்களை மறந்து நீங்கள் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்படியே ஒரு ஹார்டான மேக்கப் செஷன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேத்துக்குள்ளே ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ஹெட்டு வலிக்குது. அப்படியே பார்க்குறாரு. அவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காரு. என்னடா நடக்குதுங்க, எங்கடா இருக்கா ஜிமினை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு ரூமில் தான் இருக்காரு. இது எந்த ரூம்னே அவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ சிச்சோ போச்சு போச்சு சிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சாக்கு அவருக்கு. உங்களை தான் சுப்புறாரு. ஒயன் ஒய்யன் 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 எந்திரி ஒயன் 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 அண்ணா எனக்கு தூக்கம் வருது அண்ணா, என்னை விடுங்க அண்ணா. ஒயன் வம்சம் எந்திரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உசுப்புறாரு. நீங்களாம் எந்திரிச்சு என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு தூக்கம் வருது, தூங்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு சாக்கு. அண்ணா என்னாச்சு, ஏன் நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோம்? சிச்சோ ஒயன் 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 இருவோயன் இருவோயன் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே யோசிக்கிறீங்க. அப்படியே இப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. அப்படியே ஜிம்மினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது என்ன நடந்துச்சுன்னு. இப்போ 2 பேருமே தலையில் அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஜிம்மின்கிட்ட சொல்கிறீங்க, அண்ணா இது ஏதோ நடந்துருச்சு. ட்ரங்க்கில் 2 பேருமே இப்படி பண்ணிட்டோம். இதை அப்படியே விட்டுருவோண்ணா, இதை அப்படியே விட்டுருவோம், இதை அப்படியே மறந்துடுவோம் சரிங்களா? சரியா? நீங்களும் மறந்துடுங்க, நானுமே மறந்துடுறேன் ஓகேவா? ஆனால் தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. என் மானம் போயிடும் ப்ளீஸ்ண்ணா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேண்ணா. இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஜிம்மின்கிட்ட கெஞ்சுறீங்க. ஜிம்மினுமே வந்துட்டு இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து இதை சொல்லிட்டீங்க. அதனால் ஜிம்மினும் வந்துட்டு சரின்றாரு. சரி ஓயன் சரி, இதை நீ வந்து யார்கிட்டையுமே சொல்லாத, நானுமே வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வேகமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வேகமாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போகணுன்னே அப்படியே ஜிம்மினை பார்த்து மொதல் கேட்குறாங்க, நைட்டெல்லாம் எங்கேங்க போனீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க ஃபோன் அடிக்கிறது? ஒயனுக்கு அடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு கேட்குறக்கு அத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறோம், நீங்கள் ஏங்கங்க ஃபோனே அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே மது ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு மதுவை பார்த்து பேசவே முடியல. அவருக்கு ஓவராக வந்து ஹெல்த்தி ஃபீலிங்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாரையுமே பார்த்து பேசவே இல்லை. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே யார்ட்டையுமே பேசவே இல்லை. உங்கள் அம்மானா கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கடி போனால் என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. மதுவை வந்துட்டு ஜிம்மினால ஹேண்டில் பண்ண முடியல. உங்கள் ஃபேஸை பார்த்து கூட பேச முடியல. அதனால் வந்துட்டு ஜிம்மினுமே அதான் ஓயன் வந்துட்டாலும் மது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டாரு. ரூமுக்கு போயிட்டு சரியான அப்செட்டு ஜிம்மினுக்கு. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னடா பண்ணுற நீ? ஐயோ தங்கச்சி கூட இந்த ட்ரங்க் பண்ணால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வராதான்ற மாதிரி அவருக்கு அவரே வந்து வெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட நீங்கள் தான் லூசு இப்படியா போயிட்டு அண்ணன் கூட மெண்டல் அருமையிலே உனக்கு இல்லையாடி? அவங்க அரிசி விட்டுட்டு போனால் நீ மூடிட்டு வீட்டில் வந்துட்டு படுக்கிறக்கலாமே, எதுக்குள்ளேயே நீ பார்க்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அழுகலை, வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கிட்டு ஜிப்பின்னு அவருக்கு அவரே வெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படியே 2 பேரும் மாற்றி அவங்களுக்கு அவங்களே வெஞ்சிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா சாப்பிட தான் கூப்பிட்றாங்க. 2 பேருமே ஒன்றா வர மாட்டேறீங்க சாப்பிட்றதுக்கு. ஜிம்மின் வந்தால் நீங்கள் சாப்பிட போக மாட்டேறீங்க. நீங்கள் சாப்பிட உட்காந்துட்டு இருந்தால் ஜிம்மின் வர மாட்டுறாரு. இப்படியே 2 பேரும் மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ மது ஜிம்மின்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன்
இப்போலாம் ஒயன் கூட சரியாகவே பேச மாட்டேறீங்க, ஒயனை கூட பார்க்க கூட மாட்டேறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்து மது கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அவன்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா? சேச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு அந்த ரிஷின்ற பையன், ஐயோ அவனை பற்றியெல்லாம் பேசாத, அவன் வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை பற்றி பேசாத. ஓ அதனால தான் ஒயன் சேடாக இருக்காளா? ஆமாம் 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 மது, ஆமாம். ஓ அப்படியா, அதனால தான் நீங்களுமே ஃபீலிங்ஸில் இருக்கீங்களா? விடுங்கங்க, ஒயனுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்போம், சரிங்களா? நீங்கள் எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மது சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மினுக்குலாம் ரொம்பவே பெயினாக இருக்குது. மதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டோமே, இவ்வளோ நல்ல பொண்டாட்டியை நம்ம கூட வச்சுட்டு இப்படி வந்து நம்ம அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அப்படியே ஜிம்மின் அழுகுறாரு. ரொம்பவே வலிக்குது. என்னடா ஜிம்மின் இப்படி பண்ணிட்ட, ஐயோ வெள்ளந்தியாக இருக்காடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்குலாம் ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போ இங்கிட்ட நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு அதே மறந்துட்டீங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. ரோஸாவே உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டோட்டலாகவே மறந்துடுவீங்க. அதை விட்டு சீக்கிரமாக நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் நடந்த விஷயம் எதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ உங்களை எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் நீங்களுமே நினைப்பீங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தால் அதை மறக்கணுன்னு தான் எப்பயுமே நீங்கள் நினைப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க, நடந்தது எதையுமே மறந்துட்டீங்க. நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, எல்லாத்துக்கூடையும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் ஜிம்மின் அப்படி இல்லை, யாரு கூடயுமே நார்மல் ஆகலை. அந்த ஒரு விஷயத்தையே நினச்சி இன்னுமே வந்துட்டு பெயினாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்துட்டையும் நார்மலாக பேசுகிறீங்க. உங்கள் பிரதர் ஜிம்மின் கூடயும் வந்துட்டு நார்மலாக பேசுகிறீங்க. அவரால் வந்து உங்களை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, உங்கள் ஃபேஸை பார்த்து பேச முடியல, கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கார். அவர் இப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு உங்கள்கிட்ட புரியுது, ஏன்னா அவங்க ஃபேஸை பார்த்து பேச மாட்டாரு, உங்களுக்கே சரி நல்லா புரியுது. இப்போ அப்படியே வந்துட்டு நைட்டு தான் ஆகுது, அன்றைக்கி நைட்டு அதை சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டில் போய் தூங்கிட்டுருக்கீங்க. எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ வந்து ஜிம்மின் பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு நீங்களுமே அப்படியே வந்து பால்கனியில் நிற்கிறீங்க. நின்று அந்த காற்றை வந்து ரசிச்சிட்ருக்கீங்க. அந்த ஏர் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு புது ஃபீலிங்ஸ் வருது. இப்போ ஜிம்மினுக்கு தூக்கமே வரல. அப்படியே அவர் ரூமை விட்டு வெளில வந்துட்டு அப்படியே கார்டனில் போயிட்டு நடந்து கொடுத்துட்ருக்காரு. இதை நீங்கள் உங்கள் ஜன்னல் வழியாக நின்று நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்களுமே அப்படியே வெளில வரீங்க, வந்து உங்கள் பிரதர்கிட்ட தான் பேசுகிறீங்க. அண்ணா என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? ஓயன் சாரி ஓயன். ஐயோ நானே இந்த விஷயத்த மறந்துட்டேன், இன்னும் நீங்கள் ஏன் அதையே நினச்சிட்ருக்கீங்க? இல்லை இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே, நான் மட்டும் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நானும் தப்பு தானே பண்ணியிருக்கேன். இது 2 பேர்த்துக்குமே தெரியாமல் நடந்த ஒரு தப்பு, ஆக்சிடெண்ட், ஓகேவா? இதுக்கு நம்ம 2 பேருமே என்ன செய்ய முடியும்? 2 பேருமே குடிச்சிருந்தோம், அதனால தான் இப்படி ஒரு தப்புமே நடந்துடுச்சு. இதை அப்படியே விடுவீங்களா? இதையே பெரிய விஷயமா ஆக்கிட்டுருக்கீங்க. சம்மந்தப்பட்ட நானே இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், நீங்கள் ஏன் நான் அப்படி இருக்கீங்க? நீங்கள் தயவுசெய்து இப்படிலாம் இருக்காதீங்க. இப்படிலாம் நீங்கள் இருக்கிறத பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே டவுட் வரும். தயவுசெய்து நார்மலாக இருங்க, என்கிட்ட நார்மலாக பேசுங்க. நீங்களே எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருவீங்க போலுக்கு. இப்படிலாம் இருக்காதீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான், என்னால் நார்மலாக இருக்க முடியல, நார்மலாக இருக்க முடியல. அப்படியே வந்துட்டு மதுவும் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது ஓயன், என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஐயோ நீங்கள் இப்படிலாம் நினைக்காதீங்க. அன்றைக்கி நம்ம 2 பேத்துக்குள்ளே இப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சி நீங்களுமே விட்டுருங்க, தயவுசெய்து இதை இப்படியே விட்டுருங்க. நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்டு ஐயோ ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது, நான் மதுக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிலாம் தயவுசெய்து நீங்கள் சொல்லிடாதீங்க அண்ணா, என் வாழ்க்கையே போயிடும், நாசமாயிரும். ஐயோ நான் இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல, தயவுசெய்து நீங்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லிடாதீங்க, உங்கள் வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரக்கூடாது, இதை அப்படியே விட்டுருங்க, இதை அப்படியே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு இருந்தாலுமே வந்துட்டு மதுக்கிட்ட மறைக்கிறது வந்து ஹெல்த்தி ஃபீலிங்காக தான் இருக்குது. அவருக்கு ரொம்பவே வந்துட்டு பெயினாக இருக்குது. இன்னொரு பக்கம் தங்கச்சி கூட இப்படி இருந்துட்டோமேன்றது வந்துட்டு அவருக்கு ரொம்பவே உறுத்திட்டு இருக்குது. நீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க, இருந்தாலுமே அவர் சமாதானம் ஆகலை. அவருக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நீங்களுமே அண்ணா தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே ரூமுக்கு போயிடுறீங்க. அவர் அங்கேயே தான் நின்று யோசிச்சுட்டே இருக்கார், திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே சூப்பராக ரெடி ஆகுறீங்க. அப்படியே சூப்பராக ரெடி ஆகி அப்படியே சடையை பின்னி போட்டு அப்படியே அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு உங்கள் ஹேரை தூக்கி முன்னாடி போட்டு அப்படியே வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு
அப்படியே வந்துட்டு லிப்டிக்கெலாம் போட்டு கண்ணுக்கு ஐலைனர் இந்த இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு தாவணி தான் அப்படியே கட்டிட்டு நீங்கள் அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்னடி புதுசாக தாவணியெல்லாம் கட்டியிருக்க, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மா, எங்கள் காலேஜோட ரீயூனியன்மா. என்னது ரீயூனியனா? ஆமாம்மா, எங்கள் காலேஜிலேருந்து எல்லாருமே வந்து பிரிஞ்சு வந்துட்டோம்ல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்மா. ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி தான். அதுக்கு தான்மா நான் இப்போ கிளம்பியிருக்கேன். ஏய், நீ தனியாக பாடி போகிற? ஆமாம்மா. தனியாலாம் போக வேணாம். ஜிமீன், இவ கூட போயிட்டு வாப்பா. மா, அது வந்துட்டு அட எப்படிப்பா இவளை தனியாக அனுப்பி வைக்கிறது? இவள் பிசாடியே எங்கிட்டாவது போயிடுவா. நீங்கள் நைட்டு தேடணும் பாரு, அது மாதிரி நம்ம தேடிட்டு இருக்கணும். இவளெல்லாம் நம்பி வெள்ளையே அனுப்ப முடியாது. தயவுசெய்து நீ இவ கூட போயிட்டு வாப்பா. அம்மா இல்லைம்மா, அது வந்து எனக்கு வேலை. நான் சொல்கிற கேளு ஜிமீன், இவன் எங்கிட்டாவது போயிடுவா. நான் சொல்கிற கேளு, நீ இவ கூட போயிட்டு வா. ம், சரிங்கம்மா. டாடி டாடி டாடி. ஆ, என்ன ஜெயந்த்? டாடி, நானுமே உங்களோட வாரேன். ஏய் இல்லைடா, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. டாடி, நானுமே வருவேன். வைஷு, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. யோ அண்ணா, விடுங்க, பிள்ளைங்க ரெண்டும் வரட்டும். ஒயன், அங்கே எப்படி? பரவாயில்ல விடுங்க. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் அண்ணனோட பிள்ளைங்கள பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க வரட்டும், பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லாமே அப்படியே வந்துட்டு மதுவுக்கு அப்படியே போயிட்டு சீஸில் ஜிமின் கிஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களும் வந்து மதுக்கு சீஸில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்கள் இது வைஷுவும் ஜெயந்தும் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுடைய பின்னலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பூ சுற்றி 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 அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி வந்து வச்சுருக்கீங்க. அந்த பின்னலில் சுற்றி வைப்பாங்களே அந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுருக்கீங்க. அண்ட் உங்கள் வந்து பின்னலை முன்னாடி தான் போட்டிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பொட்டு, ரெட் கலர் பொட்டு, இந்த இது ரெட் கலர் பொட்டு சாந்தி பொட்டுண்டுவாங்களே அதுதான் வந்துட்டு நீங்கள் கல் பொட்டெல்லாம் வைக்கலாம், அதுதான் வச்சுருக்கீங்க. ஒரே குட்டியோண்டு வச்சுருக்கீங்க, கண்ணுக்கே தெரியாத லெவலுக்கு வச்சுருக்கீங்க. அண்ட் வந்துட்டு ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க லைட்டாக, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உங்கள் ஐலைனரில் வந்துட்டு ஐலைனர் போட்டிருக்கீங்க, மஸ்காரா போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து கண்மை போட்டிருக்கீங்க. நோ ஃபவுண்டேஷன், நோ மேக்கப்லாம் பண்ணவே இல்லை, இது மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ரீயூனியன் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டு கார் போய் நிற்கிது. இப்போ அப்படியே எல்லாருமே வந்துட்டு கார் விட்டு இறங்குறீங்க. அப்படியே உங்களை எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. விஜயுமே அங்கே வந்திருக்காரு. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு விஜய் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, அவருமே அங்கே வந்திருக்காரு. அவர் அவ்வளோதான், ஏற்கனவே உங்கள் மேலே ஃபாலில் இருந்தார். இப்படி உங்களை பார்த்தோன்னே அவ்வளோதான் விழுந்துட்டார். அவருக்குள்ளே தோணிருச்சு, இனிமேல் வந்துட்டு ரிஷிகாண்டியும் சரி யாருக்காண்டியும் சரி ஓயனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரியே விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படியே எல்லாத்துக்கும் உங்கள் அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஜிமினை, இதுதான் என்னுடைய பிரதர், இது என்னோடய பிரதர் பிள்ளைங்க, இது வந்து ஜெயந்த், இது வந்து வைஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்படியே எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்கள் அண்ணங்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ விஜய் அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவங்க வந்து பார்ட்டி சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ உங்களை தான் எல்லோரும் டான்ஸ் ஆட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த ஆனுவல் டே இதெல்லாம் வரும்ல, அப்போல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவீங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து உங்களை டான்ஸ் ஆட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களுமே வந்துட்டு அதாவது சிங்கிளாக நீங்களும் வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. விஜய் பார்க்குறாரு, நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அவ்வளோதான், இப்படிலாம் ஒவ்வொரு இதாக பார்க்கும்போது அவருக்குள்ளே ஓவராக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே மறந்து போய் உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் நீங்கள் ஆடுறத பார்க்குறாரு, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஒற்றை பின்னல் அவனுக்காக இந்த சாங் வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த சாங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சாங்க்கு நீங்கள் ஆடுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னால் பாடலாம் முடியாதுடா, ஏற்கனவே என் வாய்ஸ் ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஸோ என்னால் பாட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங்க்கு நீங்கள் ஆடுற மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒற்றை பின்னல் அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடும்போது விஜய்காண்டி இந்த சாங்கை வந்து அவர் இமேஜின் பண்ணிக்கிறாரு. அதாவது ஒற்றை பின்னல் அவனுக்காகனா வந்துட்டு விஜய் அந்த இடத்துல வச்சுட்டு அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகேவா?
அப்படி இமேஜின் பண்ணி அவர் வந்து ஓவராகவே உன் மேலே ஃபாலில் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஆடுறத ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கிட்டு ஜிமின்னு ஒரு பக்கம் வாயை பொழந்து உங்களை பார்த்துட்ருக்காரு நீங்கள் ஆடுறது. அப்படியே அவருக்கு ஸ்லோ மோஷனில் சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவருக்கு ஸ்லோ மோஷனில் வந்து விஷுவல் ஆகுது. அப்படியே அவருக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. அப்படியே அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே நீங்களுமே ஆடி முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காருங்க. ஜிமின் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். இங்கிட்ட வந்து குழந்தைங்க 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கிட்ட ஜிமின் பக்கத்தில் ஒரு சேரில் வந்து நீங்கள் உட்காருங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஒயன் அண்ணா செம்மையாக ஆடுறோம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கை கொடுக்குறாரு. நீங்களுமே உங்கள் அண்ணன்ட்ட கை கொடுக்குறீங்க. அப்படியே உங்கள் அண்ணன் உங்கள் கையை போட்டு குலுக்கிட்டே இருக்காரு. இதை விஜய் பார்க்குறாரு. என்ன அண்ணன் இவ்வளோ நேரமாக கை கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி அவருமே வந்து கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்காரு. இப்போது விஜய் உங்களை கூப்பிட்றாரு. ஒயன் என்ன விஜய் இங்கே வம்சம் வாயே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே நீங்கள் விஜய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்தோடனே என்ன ஒயன் ரிஷிகவனுக்கும் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் பற்றி பேசாத. அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? அவருக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு விஜய். அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்படியா? திருப்பியும் யாரையாவது லவ் பண்ணலான்னு ஏதாச்சும் எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. சேச்சே அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுன்ற ஐடியாவில் இருக்கேன் நான். நீ யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் நீ வேணான்ட்டு போனேன். திருப்பியுமே ப்ரப்போஸ் பண்ணேன். அப்பயும் வேணான்ட்டு போனேன். இப்போது ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் நான் தான் சொல்லிட்டேல, நீ என்னோடைய பிக் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை எப்போயுமே லவரை நான் பார்க்க மாட்டேன், ஓகேவா? புரிஞ்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே இப்போ வந்துட்டு சரி இவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இவகிட்ட லவ்வை சொல்லலான்ற மாதிரி அவருமே அந்த விஷயத்தை அப்பயே விட்டுறாரு. இப்போ நீங்களும் விஜயும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது ஜிம்மி நாங்கள் உட்காந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. தெரியல அவருக்கு லவ் ஃபீலா இல்லை லஸ்ட்டு ஃபீலா இல்லை ஜெலஸாக என்னன்னு அவருக்கே அது புரியலை. அவர் உட்காந்து அங்கேயே பார்த்துட்ருக்காரு. இல்லை தங்கச்சி கூட இப்படி இவன் பேசிகிட்டு இருக்கானேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரா இல்லை என்ன ஃபீலுன்றதை போக பார்க்கலாம், ஓகேவா? அவர் அங்கே உட்காந்து அப்படியே வந்து ஒரு மாயை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இங்கே விஜய் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் வயசும் தான். டாடி என்னங்களா? நாங்கள் ஆன்ட்டிக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லவுமே அவருமே சரி பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறாரு. இப்போ 2 பேருமே உங்ககிட்ட வந்து ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்த் ஒரு லேப்லேயும் வைஷு ஒரு லேப்லேயும் வந்துட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு லேப் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தை தூக்கி வந்து நீங்கள் விஜய்கிட்ட கொடுக்குறீங்க. வைஷுவை உங்ககிட்ட வச்சுருக்கீங்க. ஜெயந்தை வந்துட்டு விஜய்கிட்ட கொடுக்குறீங்க. அதாவது நீங்கள் ஒரு கப்பல்ஸ் மாதிரி இருக்கீங்க. அது வந்து விஜய் வந்து நீங்கள் 2 பேரும் கப்பல், இது வந்து உங்களுடைய பிள்ளைங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு கப்பல் மாதிரி இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இதை வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது ஜலசா என்னன்றதை போக அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. இப்போ வந்துட்டு நேராக வந்துட்டு ஒயன் வா வீட்டுக்கு போகலாம். ஆனால் இன்னும் முடியலை ஒயன், டைம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது. அண்ட் வந்துட்டு எனக்கு நிறையாவே ஒர்க் இருக்குது. அம்மாவும் கூட போக சொல்லி கேட்டனால தான் நான் வந்தேன். எனக்கு நிறையாவே ஒர்க் இருக்குது, வா வீட்டுக்கு போகலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம். நான் சொன்னால் கேட்க முடியா? எனக்கு நிறையாவே ஒர்க் இருக்குது, வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். ஜெயந்த் வைஷு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஹேண்டை பிடிச்சி இப்போ வந்துட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு விஜய்கிட்ட சரி விஜய் நான் போயிட்டு வரேன், எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒயான் வரையா என்ன? இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்போ வந்துட்டு 2 பிள்ளைங்களும் தூங்கிடுச்சுங்க. பின்னாடி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட தான் குழந்தைங்க தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் மடியில் போட்டிருக்கீங்க 2 பேர்த்தையுமே. இந்த சைடு ஒரு ஜெயந்த் தூங்குறியா, அந்த சைடு வந்துட்டு வைஷு தூங்குறா. நடுவில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நீங்களுமே தூங்கிடுறீங்க. அப்படியே வண்டி வந்து வீட்டுக்குமே போயிடுது. போனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்க்குறாரு 3 பேருமே தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை உசுப்புறாரு. ஒயன் 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 நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இப்போ வந்துட்டு வைஷுவையும் ஜெயந்தையும் தூக்கிட்டு தான் போகிறாரு. மது உட்காந்துட்ருக்காங்க. குழந்தைய பிடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மது வந்துட்டு வைஷுவை வாங்குறாங்க கையில். அப்படியே வந்துட்டு ஜிமின் ஜெயந்தையும் மது வந்து வைஷுவையும் அப்படியே 2 பேரும் தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க போடுறாங்க. எங்கங்க ஒயனங்க உங்கள் தங்கச்சி எங்க? அவள் தூங்கிட்டுருக்க.
எங்கே தூங்கிட்டுருக்கா? காரில் தூங்கிட்டுருக்கா. அப்படியா? அவளை தூக்கிட்டு வரலையா? பிள்ளைங்கள தூக்கிட்டு வந்து போடுவோமேன்னு வந்துட்டேன். அவளை உசுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்றா. ஓ அப்படியா? சரி தூக்கிட்டு வாங்க, இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமின் வந்து காருக்கு வந்து உங்களை தூக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் ரூமில் போயிட்டு படுக்க போகிறாரு. நீங்கள் அவரை நெக்கை வந்து நல்லா கட்டிகிட்ருக்கீங்க, அப்படியே அவரை விட மாட்டீங்க. நீங்கள் தூக்கத்தில் தான் இருக்கீங்க, அவரை விட மாட்டீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அவர் நெக்கை பிடிச்சி இப்போ கிட்டக்க இழுக்கிறீங்க. அவர் இப்போ உங்கள் கிட்டக்க வந்துட்டார். ஃபேஸ் அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. அது ரொம்ப க்ளோயிங்காக தெரியுது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் லிப்ஸையே அப்படியே பார்த்துட்ருக்காரு. வந்துட்டு அவரோட ஃபிங்கர்ஸால் லிப்ஸை தொட்டு பார்க்குறாரு. லிப்ஸு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. லைட்டாக அப்படியே தொட்டு பார்த்துட்டு இப்போ அவர் அப்படியே உங்கள் லிப்ஸ்லேருந்து ஹேண்ட் எடுத்துகிட்டு, ஏய் ஜிம்மின்னு என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேகமாக இப்போ வந்துட்டு ரூமை விட்டு வெளில வந்துடுறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு அவர் ரூமுக்கு போய் படுத்துட்டு அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு மதுக்கு துரோகம் பண்ணுறமேன்ற ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். இப்படியே அவர் குற்ற உணர்ச்சியில் இப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான். டேஸு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஜிமின் பிரதர் வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட மாட்றாரு. அவர் இன்னும் அதே திங்கிங்கில் தான் இருக்கார். இப்போ வந்துட்டு வைஷுவும் ஜெயந்தும் உங்களை அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே ஆன்ட்டி உங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போகணுமா? சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே வந்துட்டு இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும் போதே உங்களுக்கு அப்படியே வந்து தலை சுற்றுது. அப்படியே வந்துட்டு தலை சுற்றி நீங்கள் அங்கேயே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. இப்போது அந்த சைடு காரில் வந்த விஜய் இதை நோட் பண்ணிடுறாரு. அப்படியே வந்துட்டு அங்கே ஓடி வராரு. காரை நிப்பாட்டிட்டு ஓடி வந்துட்டு உங்களை உசுப்புறாரு. ஒயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே உங்கள் சீஸை தட்டுறாரு. இங்கே வயசும் ஜெயந்தும் வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு காரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களையும் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு இப்போ வந்து காரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வந்து இப்போ வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வராரு உள்ளே தூக்கிட்டு வந்து இப்போ ஜிமின் கேட்குறாரு, என்னாச்சு, என்ன, ஏன் இப்படி இருக்கா, என்னான்னு தெரில, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் எதிர்ச்சியாக அவளை பார்த்தேன், ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துருந்தா. இந்த 2 குழந்தைங்களும் அழுதுகிட்டே நின்றுச்சு. அதான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாரு. சொன்னோன்னே அப்படியே நீங்கள் உங்களை தூக்கி அப்படியே சோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்து உங்கள் அம்மா தண்ணியை தொளிச்சு உங்களை உசுப்பி விடுறாங்க, எழுப்பி விடுறாங்க. நீங்களுமே அப்படியே லைட்டாக வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கேட்டோடனே என்னடி ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா, எனக்கு தெரிலம்மா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்து அப்படியே சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர். உங்களை செக்கப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ரிப்போர்ட் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா யார்? நான் தான் சார். சரி உள்ளே வாங்க. என்ன சார் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்குமே அப்பாடான்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னும் பீரியஸ் ஆகலை. நீங்கள் ஒரு வேளை பயந்துகிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவர் இப்படி சொல்லவுமே உங்களுக்கு அவ்வளோதான் அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவும் ஓ அப்படியா, நான் கூட வேறு எதுவும் நினச்சி பயந்துட்டேன், பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சோ பெரிய பிரச்சனையோ நினச்சி பயந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே வெளில கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் நிற்கிறாரு. என்னாச்சு, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சொல்லவுமே எதுக்கு எதையாவது நினச்சிட்டே இருப்பியா நீ, எதுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிற, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, நம்ம நல்லா சாப்பிட தானே செய்கிறோம், நம்ம தான் எதையை பற்றியும் யோசிக்கிறதே இல்லையே. முழுக்க அண்ணா தான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், நம்மளுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறீங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடை பார்க்க பார்க்க கொமட்டுது, சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேங்குது. நீங்கள் வேகமாக போயிட்டு இப்போ வாமிட் எடுத்துட்ருக்கீங்க, அப்படியே வாமிட் எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஜிமின் பார்க்குறாரு, அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக தெரியுது. நீங்கள் வாமிட் எடுத்துட்ருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் அம்மா டாக்டருக்கு தான் ஃபோன் அடித்து கேட்குறாங்க, டாக்டர் இந்த மாதிரி ஒயன் வாமிட் எடுத்துகிட்ருக்காளே, அது அப்படி தாங்க இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களே, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாமிட்டு, தலை சுற்று, வயிற்று வலி எல்லாமே வருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லாமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் இதை அப்படியே விட்டுறாங்க. நீங்கள் சரிம்மா எனக்கு ஓவராக டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுக்குமே ரூமுக்கு போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு இது ஒரு வியர்டாகவே தெரியுது. இல்லையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிலாம் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. போயிட்டு டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் இப்போ ஜிமின் கிட்ட தான் எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்கன்னா சி இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு தான் தூக்கி வாரி போடுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். அவர் அப்படியே சொல்கிறாரு. சொன்னே ஜிமினுக்கு அப்படியே அவ்வளோதான் ஹார்ட் வெடிச்சிச்சு. சுகா என்னடா சொல்கிற? ஆமாடா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இது வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. அந்த பையன் யாருன்னு பார்த்து சேர்த்து வச்சிடறா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. பையன் யாருன்னு பார்த்து சேர்த்து வைனா, இவருக்கெல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க மிஸ் அப்படியே மனுஷன் வெறுத்து போய் அவங்களே நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அவ்வளோதான், அவர் அப்படியே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி அவங்களுக்குள்ளே நிற்கிறாரு. இப்போ குழப்பத்துலேயே வந்து வீட்டுக்குமே வராரு. வந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணி விட்றாரு. இப்போ நீங்கள் எல்லாமே முழிச்சிட்டிங்க. என்னண்ணா என்னாச்சு, எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஓயன். ஸோ என்னண்ணா எதுவும் ப்ராப்ளமா? பெரிய ப்ராப்ளம். என்னாச்சு? எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரிலையோ ஓயன். எப்படி சொல்கிறதுன்னா எப்படினாலும் சொல்லி தானே ஆகணும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறாரு ஓயன், அது வந்து நான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லால் நீ வந்து வாமிட் எடுக்கலை, தலை சுற்றி விழுகலை, பின்ன நீ வந்து கன்சீவாக இருக்க ஓயன். அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ வந்து கன்சீவாக இருக்க. அச்சோ, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போய் விசாரித்தேன் டாக்டர்கிட்ட, சுகாட்ட விசாரித்தேன். அவர் தான் இப்படி சொன்னார். அப்போ அங்கே வச்சு எதுவுமே சொல்ல, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும்னு அவர் நினச்சிருக்காரு. அவர் வேற ஒரு பையன் தான் நினச்சிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நானும் அவருக்கு தெரியாது ஓயன். அண்ணா சரி, இதை அப்படியே விட்டுருங்க ஓகேவா? என்னம்கிட்ட சொல்கிற? அண்ணா இது வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, சூசைடு கூட பண்ணிக்கிடுவாங்க. ஐயோ, ஒரு சூசைடுக்கு காரணம் நானாக இருக்க விரும்பலை. இப்போ என்ன பண்ண போகிற? அண்ணா வேணா இதை அண்ணா அது வந்துட்டு என்ன சொல்ல வர? அண்ணா இதை பற்றி விஜய்கிட்ட நான் பேசி விஜயை மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேண்ணா. என்ன சொல்கிற? அதை வந்துட்டு நான் விஜய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறாராண்ணா. ஸோ நான் இதெல்லாம் போயிட்டு நீ விஜய்கிட்ட சொன்னால் உன் மூஞ்சில் காரி துப்புவியான். இல்லை, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், ஏற்றுக்குருவார். லூஸ் மாதிரி பேசாத ஓயன். அப்படிலாம் இல்லைண்ணா, நான் பேசி பார்க்குறேன், ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கவுமே வரும். இதெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி பிரச்சனை ஆயிரும் ஓயன். கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நீங்கள் விஜய்க்கு தான் கால் பண்ணுறீங்க. விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இப்போ விஜய் நீங்கள் தனியாக மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் சொல்லு ஓயன். அது வந்துட்டு சொல்லு ஓயன். விஜய் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறியா? ஃப்ளைட் டிக்கெட்டா? எங்கே போக போகிற? நான் வந்து அமெரிக்கா போகலான் இருக்கேன். ஏன்? சும்மா தான். அது வந்துட்டு
நீ வந்துட்டு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னது? எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். நான் அதை தான் சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். சும்மா நீ அப்படி மட்டும் சொல்லு. ஏன்? நீ சும்மா மட்டும் சொல்லு, பட் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நீ இப்படி சொல்லு, நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ விஜய் கேட்குறாரு, ஏன் ஒயன், ஏன் எதுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு பயந்து ஓடிட்டுருக்க? என்னது பயந்து ஓடுறேனா? எனக்கு என்ன பயம்? ஆமாம், உனக்கு பயம் இருக்கும்ல, ஏன்னா யூ ஆர் எ ப்ரெக்னென்ட். விஜய், எனக்கு எல்லாமே தெரியும் ஒயன். அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுகும்போதே உன் ஹேண்டை பிடிச்சி பார்த்துட்டே ஒயன், யூ ஆர் ப்ரெக்னென்ட், எனக்கு நல்லா தெரியும். விஜய், எனக்கு தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு, ஆனால் அது யாராலன்னா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நீ எப்படி இருந்தாலுமே உன்னை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் ஒயன். எனக்கு தெரியும் நீ எதுவுமே தப்பாக பண்ணியிருக்க மாட்ட. உனக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நான் உன்னையும் ஃபுல்லாகவே முழுசாகவே நம்புகிறேன் ஒயன். உன்னையும் உன் குழந்தையும் ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். என்னையை ஏற்றுக்க நீ தயாரா? விஜய், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத. நான் உன்னை சும்மா காசு பணத்துக்காண்டியோ உன் அழகுக்காண்டியோ உன்னை நான் விரும்பலை. உன்னோட மனசுக்காண்டி உன்னை நான் விரும்புகிறேன். அது நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ஏற்றுக்கிறதுக்கு இஷ்டம்தான் ஓயன். யூ ஆர் த பெஸ்ட் கேர்ள் அண்ட் யூ ஆர் மை மைண்ட். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. விஜய், இதை என்னாலலாம் ஏற்றுக்க முடியாது. ஐயோ, என்னால் அப்படிலாம் கற்பனையாக கூட நினச்சி பார்க்க முடியல. விஜய், தயவுசெய்து என்னை நீ மன்னிச்சிக்கோ விஜய், மன்னிச்சிக்கோ. உன்னை நான் நல்லா இருக்கும்போது நான் உன்னை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ உன்னை நான் மேரேஜ் பண்ணினா அது என்னோடய ஃபால்ட்டை நான் மறைக்கிற மாதிரி ஆயிரும். அது ரொம்பவே தப்பு விஜய். உன்னை என்னால் ஏற்றுக்க முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு மேலே விஜய்க்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும்னு தோணலை. அப்படியே அவருமே சரி, இப்போ என்ன உங்கள் வீட்டில் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எல்லாமே ஆமான்றீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்களும் விஜயும் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே விஜய் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு, நான் வேணா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு, என்ன சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி அவருமே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த விஷயத்த அவர் வெளிலவே சொல்லலை. இருந்தாலுமே அவருக்கு ஃபுல்லாக ஹெல்த்தி ஃபீலிங் தான் இருக்குது. அவ்வளோதான், அவர் ஹெல்த்தி ஃபீலிங்கோடய உட்காந்துட்ருக்காரு. இங்கே விஜய் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரிடா ஹர்மீஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கனக்குள்ளே முடிச்சுக்கிறேன். இந்த கான்செப்ட் நல்லா இருக்கா இல்லை என்னன்னே எனக்கே ஒன்றும் புரியலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. நீங்கள் இது பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் தொடர்ந்து போடுங்க, நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் நான் இதோட தொடர்ச்சியாக சீசன் 2ல் செகண்ட் பார்ட்டாக நான் போடுறேன், ஓகேவா? ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாமல் நான் இதை வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தா அது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அதனால தான் நான் இதில் முடிச்சிருக்கேன். இது நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டு போடுங்க. இந்த கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்விஸ்ட்டு கொடுக்குறேன், நான் ட்விஸ்ட்டு கொடுப்பேன். கண்டிப்பாக ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அது நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ட்விஸ்ட்டு எந்த லெவலில் கொடுக்கணுமோ அது என் இமேஜினில் இருக்குது. பட் இந்த சிஸ்டர்ன்ற இமேஜின் உங்களுக்கு ஓகேவா இருக்கான்றது எனக்கு அது சரியாக தெரில. பட் ட்விஸ்ட்டு இருக்குது. இதை நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிடக்கூடாது. அதுக்காண்டி தான் இதை முடிச்சிருக்கேன். இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் 2ல் நெக்ஸ்ட் பார்ட்டு நான் போட்டுறேன், ஓகேவா? சரி ஆர்மிஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்காரு, விஜய் உங்கள் வீட்டில் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஆனால் இந்த கான்செப்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாமல் நான் மேலே கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் போடுறேன், ஓகே? அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சீசன் 2ல் செகண்ட் பார்ட்டாக போடுறேன், ஓகே? பைடா ஆர்மிஸ், பாய்.